நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன வாசு, எப்படி போகுது வேலை? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லபடியாக போயிட்டு இருக்கு. என்னாச்சு தெரியலீங்களே. நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரமா போய் பாருங்க. என்னாச்சு? பவர் போயிடுச்சுங்க சார். அது எனக்கு தெரியுது. எதனால பவர் போச்சு? என்ன கேட்டா ஏதாவது ஃபீஸ் போயிருக்கு. ஏங்க எலக்ட்ரீஷியன் தானே, நீங்க பார்க்க மாட்டீங்களா? என்னால ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். நான் பார்த்த வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. இபி டிபார்ட்மெண்ட் ஃபோன் பண்ணா அவங்க வந்து பார்ப்பாங்க. அவங்க எப்ப வருவாங்க? அவங்களுக்கு எப்ப முடியுதோ அப்பதான் சார் வருவாங்க. என்னங்க இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க வரல வெயிட் பண்ணா பாதி வேலை கெட்டு போயிடும். நீங்க நவருங்க, நான் பாக்குறேன். என்ன தெரியும் உங்களுக்கு? எனக்கும் ஒரு அளவுக்கு தெரியும். நீங்க நவருங்க, நான் பாக்குறேன். குடியா அந்த டெஸ்டரை. என்னம்மா கரண்ட் கட் ஆயிடுச்சு? என்னன்னு தெரியல. வாசு கீழே போயிருக்காரு, நாமளும் போய் பார்க்கலாம் வாங்க. இத புடியா. அத கூட என்னாச்சு மேடம்? உள்ளுக்குள்ள ஏதோ வயர் மெல்ட் ஆயிடுச்சு மேடம். இபி டிபார்ட்மெண்ட் ஃபோன் பண்ணிருக்கேன். அவங்க வரதுக்குள்ள இவர் ஏதோ போட்டு நோண்டிட்டு இருக்காரு. இதுல பெருசா நஷ்டம் வந்தா நான் பொறுப்பு இல்ல மேடம். ஆமாமா வாசு. என்ன வாசு? ஒண்ணு இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். வாசு தெரியலன்னா விட்டுடு, ஷாக் அடிக்க போகுதுப்பா. ஏங்க 5 நிமிஷம் மிஷின் ஓடாம நின்னா கூட நமக்கு தான் நஷ்டம். எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும். தெரிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாக்குறேன்னு. அடுத்தவங்க வேலையில தலையிடுறது அதுக்கு பிரசங்க தரல. செய்ய வேண்டுங்க, செய்யலன்னா அக்கறை உள்ளவங்க தலையிட்டு தான் ஆகணும். வெரி குட் வாசு. வாசுனால முடிஞ்ச விஷயம்
ஒரு எலக்ட்ரிஷியன் உங்களால முடியலையா? உங்க தொழில உங்களுக்கு திறமை இல்லையா, இல்ல உங்க தொழிலுக்கு துரோகம் பண்றீங்களா? சாரி மேடம். இனிமேலாவது உங்க வேலையில சின்சியரா இருக்க. வாங்க மாமா. இந்த இனிமேலாவது வாங்குற காசு கொடுங்க, வேலை செய்யும். எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வேலை பாருங்க. சீக்கிரம் மாமா. அம்மா வாசு, இனிமே நம்ம சும்மா இருக்க கூடாது, ஒரு இடம் விடக்கூடாது. மாமா நீங்க இங்க இருக்க. வாசு அந்த பக்கம் பாருங்க, நான் மாடி நீங்க பாருங்க. போங்க. பாத்துங்க. கொஞ்சம் டேப் கொடுங்க. எதுக்கு மேடம்? கொஞ்சம் டேப் கொடுங்க. என்ன மேடம் பாக்குறீங்க? என்னங்க இது? கான்ட்ராக்ட்ல என்ன அளவு சொல்லிருக்காங்களோ அதுதானே நீங்க வெட்டணும். அளவு அதிகமா வச்சு வெட்டிருக்கீங்க. இல்ல மேடம், கரெக்டா தானே வெட்டிருக்கேன். சும்மா அளவு பார்க்காம சொல்லாதீங்க. 1/2 இன்ச் எல்லாத்தையும் அதிகமா வச்சு வெட்டிருக்கீங்க. நம்பிக்கை இல்லைன்னா நீங்க பாருங்க, அளவு பார்த்து நீங்க சொல்லுங்க எனக்கு. என்னப்பா? தெரியல சார், வாங்க பாப்போம். பாருங்க, அளந்து பாருங்க. 1/2 இன்ச் ஜாஸ்தி வச்சிருக்கீங்க. என்னாச்சு மேடம்? 1/2 இன்ச் ஜாஸ்தி வச்சு கட் பண்ணிருக்காரு. என்ன அது? ஒண்ணும் இல்ல சார், 1/2 சென்டிமீட்டர் அதிகமா வச்சு கட் பண்ணிட்டேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்ன மேடம், 1/2 சென்டிமீட்டர் தானே, அதனால ஒண்ணும் தப்பா தெரியாது. என்ன ஆளுக்கு அலட்சியமா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க பாட்டுக்கு நாங்க அனுப்பிச்சதெல்லாம் திருப்பி அனுப்பிச்சா எவ்வளவு நஷ்டம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்குறீங்களா? நீங்களா வேலை எல்லாம் சரியா பண்ணுவீங்கன்னு பார்த்தா என்ன ஆளுக்கு சொதப்புறீங்க? மாமா, வாசு, எல்லாரும் என்ன டென்ஷன் ஆக்குறாங்க. எனக்கு தெரியாது. ஆளுக்கு ரவுண்ட்ஸ் போய் எல்லாம் கரெக்டா பாருங்க. பாருங்க, இனிமே ஏதாவது தப்பு நடந்துச்சு, நடக்கிறதே வேற. இதெல்லாம் தூக்கி போட்டு வேற கட் பண்ணுங்க. ஓகே மேடம். கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல. மாமா, ஒன்னொன்னு நடக்கிறது பார்த்தா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப டென்ஷனா இருக்கு. நம்ம ஆர்டர் கரெக்டா முடிக்க முடியுமான்னு தெரியல. அம்மா மாமா, நீ டென்ஷன் ஆகாதம்மா. நீ தைரியமா இருமா, நாங்க பாத்துக்கிறோம். சொல்லிட்டேன்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீ அமைதியா இரு. வா வாசு, நீ தைரியமா இருமா, தைரியமா இரு. இன்னும் 2 இட்லி வச்சுக்கிறீங்க. ஐயோ, போதும் போதும், இதுவே அதிகம். என்ன அதிகம்? நீங்க உழைக்கிற உழைப்புக்கெல்லாம் இன்னும் அதிகமா சாப்பிடணும். என்ன என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? தட்டு பார்த்து சாப்பிடுங்க. இல்ல, இந்த அளவுக்கு என்ன கவனிக்குதிய? என் மேல இருந்த கோவம் அவ்வளவு சீக்கிரம் போயிடுச்சா உனக்கு? கோவமா? என்ன சொல்றீங்க? எனக்கு இப்ப உங்க மேல கோவம் வந்துச்சு? இல்ல, அன்னைக்கு என்ன அறியாம நான் தப்பு பண்ணிட்டேன்ல. ஓ, அது சொல்றீங்களா? ஆரம்பத்துல நீங்க நடந்துக்கிட்டதை நினைச்சு எனக்கு கோவமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை நீங்க உரிமையில கூட அந்த மாதிரி நடந்துக்கலாம்லன்னு தோணுச்சு. அதான் கோவப்படுறத விட்டுட்டேன். அப்ப எனக்கு உன் மேல அந்த அளவுக்கு உரிமை வந்துருச்சுன்னு நினைக்கிறியா? இல்லையா பின்ன? 2 தடவை என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் சாம்பலா இருக்க மாட்டேனா? இப்போ நான் வாழ்ற வாழ்க்கை கூட நீங்க கொடுத்ததானே. என்ன மட்டும் இல்ல, அப்பாவையும் காப்பாத்த போறது நீங்க தானே. எனக்காக நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணும்போது
நான் உங்களுக்கு திருப்பி பண்றதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க? என்னையே கொடுக்கறத தவிர என்கிட்ட வேற என்ன இருக்கு? இன்னும் 2 இட்லி வச்சுக்கோங்க. இல்ல போதும். என்ன நான் சொன்னதுக்கு எதுவும் சொல்லாம போறீங்க? நான் என்ன சொல்றது? நீ பேசுறத பார்த்தா உன் கஷ்டத்தை பயன்படுத்தி நான் உன்னை அடைஞ்சிட்டு தான் நினைக்கிறியா? சேச்சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அந்த அளவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொன்னேன். நான் கிளம்புறேன். இருங்க. இன்னைக்கு நைட் இங்கேயே தங்க கூடாதா? இனிமே வேணாம் ஸ்னேகா. மறுபடியும் நாம அப்படி நடந்துக்க வேணாம். ஆமா, இனிமே நடந்தாலும் நடக்கலனாலும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லையே. ரொம்ப யோசிக்காதீங்க. இங்கே தங்கிடுங்க. ப்ளீஸ், எனக்காக. கொண்டு போங்க. ரெடி பண்ண சொல்லுங்க. சீக்கிரமா போங்க. நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க? வீடு உடைஞ்சிச்சு மேடம். அதுவும் இதுவும் ஒரே அளவு தானே? ஆமா சார். உடனே மாத்தி எல்லாம் ரெடி பண்ணுங்க. சீக்கிரம். அப்பா செல்லம்மா, என்னப்பா எப்ப வந்தீங்க? நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆகுதுமா. கொஞ்ச நேரமா? என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன். என்னம்மா நீ சொல்ற? நீ ஓடி ஆடி வேலை செஞ்சு கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதை ஏன் கேக்குறீங்க? நானும் வடமலையே அம்மா கொஞ்ச நேரமாவது வீட்டுல ரெஸ்ட் எடுமான்னா கேட்கவே மாட்டேங்கிறாளே. இந்த கார்மெண்டே கெதுன்னு கஷ்டப்படுறா, நாங்க என்ன பண்றது? அப்பா, நான் ஒண்ணும் இங்க கஷ்டப்படல. பிடிக்காத வேலை செஞ்சாதான் கஷ்டமா இருக்கும். ஆனா நான் இது விரும்பி செய்யறேன். அதனாலதான் நான் சந்தோஷமா செஞ்சிட்டு இருக்கேன். இப்படிதான் மாமா, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எங்க வாயை அடிச்சிடுறா. என்ன என் அப்பா கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுக்குறீங்களா? ஐயோ, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. வாங்க. என்ன செல்லுமா, என்ன திடீர்னு மயக்கமா இருக்கா? ஒண்ணு இல்ல, லேசா தலை சுத்திச்சு. ஒண்ணு இல்ல. இதுக்கு தான் நான் சொன்னேன், என்னதான் பிடிச்ச வேலையா இருந்தாலும் அது பின்னாலேயே சுத்தி உடம்ப கெடுத்து கூடாதுமா.
அளவுக்கு மேல வேலை செய்யறியம்மா. இந்த மாதிரி இருக்கும்போது நீ கவனமா இருக்கணுமா. ஒண்ணு இல்லப்பா, என்னம்மா லேசா ஒண்ணு தலை இல்ல? சுத்துச்சு. இப்படியே தான் சொல்லிட்டு இருக்க. இப்படியே ஓடி ஆடி உழைச்சிட்டு இருந்தா மயக்கம் தான் வரும். நான் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், கேட்டியா நீ? செல்லம்மா இப்ப நீ வா ஹாஸ்பிட்டல் போலாம் வா. வான்னு என்னங்க, சொல்றல வா. நிறைய வேலை இருக்கு. இப்ப போய் நான் டாக்டர் பார்க்க முடியும். அதெல்லாம் நாங்க சரி பாத்துறோம். சரி, எவ்வளவு வேலை இருந்தாலும் அதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டோம். நீ எங்க கூட வா, நான் கூட்டு போறேன் டாக்டர். அப்பா பிடிவாத பிடிக்காதீங்க. எனக்கு நிறைய இல்லம்மா, நீ வேலை டாக்டர் இருக்குப்பா. பார்க்க வர்ற. போயிட்டு வா செல்லம்மா. பார், உனக்கு உன் வேலை எவ்வளவு முக்கியமோ அதோட முக்கியம் எனக்கு என் பொண்ணு. பேசாம என் கூட வா. போமா. போ அட, செல்லம். வாமா. ஏங்க, அந்த புது ஆர்டர் அங்க கட் பண்ணி அதானே, வச்சிருக்கோம். அதானே அது எனக்கு எல்லாருக்கும் தெரியும் distribute செல்லம்மா. பண்ணணும். நான் ஆமாங்க. பாத்துக்கிறேன், நீ போ. அப்புறம் அந்த கொஞ்சம் இருங்க. அந்த கன்சைன்மென்ட் ஆர்டர் வா. ஃபோன் அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க, நீ வாமா. நீ வா, வா, வா. ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட வரலையா? இல்ல, அவர் வேலைக்கு போயிருக்காரு. அதான் அப்பா கூட வந்திருக்கேன். போன தடவை வரும்போது உங்க ஹெல்த் வீக்கா இருந்தது. இந்த தடவை அதை விட மோசமா இருக்கு. நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா தான் எடுத்துட்டு இருக்கேன் டாக்டர். இல்லையே, பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கே. நீங்க நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? நான் வந்து அது கரெக்டா. டாக்டர், என் பொண்ணு ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி லீஸுக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கா. அதுல கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் ரெஸ்ட் எடுக்க முடியாம இப்படி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கா. எப்படி சொன்னா எப்படி சார்? இப்ப அவங்க கர்ப்பமா இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க ஹெல்த் தவிர அவங்க வேற எதுலயுமே கவனம் செலுத்த கூடாது. சரி, அவங்க தான் அலட்சியமா இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் இல்லையா? சாரி டாக்டர், கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி ஆரம்பிச்ச டென்ஷன்ல நான் அதிலே கொஞ்சம் கவனமா இருந்துட்டேன். இனிமே நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன். இத பாருங்க, அடுத்த தடவை செக்கப்க்கு வரும்போது உங்க ரிப்போர்ட்ஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கணும், சரியா? சரி டாக்டர். நான் ஏற்கனவே எழுதி கொடுத்த டேப்லெட்ஸை கண்டினியூ பண்ணுங்க. என்னால உங்களுக்கு கைடன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அதன்படி கரெக்டா நடக்கிறதுல தான் ரிசல்ட் இருக்கு, புரிஞ்சுதா? இந்தாங்க. வரேன் டாக்டர். வாங்க. வரமா. டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டலாமா? இனிமேல வேலை வேலை நடந்துட்டு இருக்காம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாரு. இப்ப இருக்கிற வேலைக்கு நான் எப்படிப்பா ரெஸ்ட் எடுக்க முடியும்? டாக்டர் கிட்ட ரெஸ்ட் எடுக்க சொன்னப்போ சரின்னு சொன்னியே. அவங்க சொல்றப்ப நான் என்ன சொல்ல முடியும்? நீ பண்றது ரொம்ப தப்புமா. டாக்டருக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு எல்லாம் போயிடுச்சு பாரு. அவங்களுக்கு என் உடம்பு மேல அக்கறை இருக்கு, எனக்கு என் பிரச்சனை பெருசா அப்படி இருக்கு. என்னதாமா உனக்கு பிரச்சனை? பிரச்சனை இல்லப்பா, வைராக்கியம். என்ன அழிக்கணும்னு எவ்வளவு பேர் முயற்சி பண்ணாங்க. நான் அழிய மாட்டேன்னு நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும். அதான் என் வைராக்கியம். மத்தவங்கன்னு யார நீ சொல்ற? என்னப்பா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? சொந்தக்காரங்களே எனக்கு எதிரியானது உங்களுக்கு தெரியாதா? ஓஹோ, அப்போ அவங்க மேல இருக்கிற கோவம் இன்னும் உனக்கு தனியல. கோபம் இல்லாம எப்படிப்பா? கோபம் இருக்கு, ஆனா அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. அதே சமயம் நான் விட்டது பிடிச்சாகணும். என்னுடைய வளர்ச்சி தான் நான் உங்களுக்கு கொடுக்கிற பெரிய தண்டனையா இருக்கணும். உன் வலி எனக்கு புரியுதுமா. அம்மா, நீ இப்ப கர்ப்பமா இருக்கம்மா. இல்லைன்னா நான் உன்னை தடுக்கவே மாட்டேம்மா. என்ன செய்யறியோ செய்யு, உனக்கு தைரியம் சொல்லி நானும் உன் கூட நிப்பேன்ல. ஆனா இப்போ உன் லட்சியத்தை விட உன் குழந்தை தாமா முக்கியம். முக்கியம் தாப்பா. அதுக்காக நான் ரெஸ்ட் எடுத்து என்ன கவனிச்சுட்டாதான் குழந்தை நல்லபடியா பிறக்குமா? அப்ப கர்ப்பமா இருக்கிற எந்த பொம்பளையும் வேலைக்கு போக கூடாதா? காட்டுலயும் மேட்லயும் வேலை செஞ்சிட்டு இருக்கிற பொம்பளைங்களுக்கு உழைச்சிட்டு இருக்க பொம்பளை பிரசவம் ஆகுறது இல்ல? அப்பதான் பிறக்கிற குழந்தைக்கு உழைப்போட அருமை தெரியும். என் குழந்தைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே போராடுற குணம் வரணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏமாந்த மாதிரி என் பிள்ளை யார்கிட்டயும் ஏமாறக்கூடாது. ஆமா, நீ கஷ்டப்படுறது உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எப்படிமா தெரிய போகுது? ஏன்பா தெரியாது? கர்ப்பமா இருக்கிற பொம்பளைங்க எந்த மனநிலையில இருக்காங்களோ அதே மனநிலையில தான் குழந்தையும் பிறக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்குள்ள இருக்கிறது வைராகியம், லட்சியம், நம்பிக்கை. இது மட்டும்தான். இதே மனநிலையில என் குழந்தையும் பிறந்தா அதுவே எனக்கு போதும். அந்த பில்லை கிளியர் பண்ணு. ஆமா, சொல்லு ஷேக்கிட்ட. ஆமாப்பா, சரி சரி,
நான் வந்துடுறேன், வச்சிருப்பேன். இந்தா வள்ளி, கீரையும் கிள்ளி வச்சிரு. சரிக்கா. எங்க உங்களுக்கு போன்? என்னடி இது? யாருன்னு நீயே கேள. சரி. ஹலோ சார் இல்லைங்களா? நீங்க யார் பேசுறது? அவர் என்கிட்ட பேசினாருன்னா அவருக்கு என்ன தெரியும். நீங்க போன் அவர்கிட்ட கொடுங்களேன். ஏன் என்கிட்ட யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? யாருன்னு சொல்லுங்க. நீங்க யார் பேசுறீங்க? அந்த வீட்ல வேலை பார்க்கறவங்களா? ஏய், என்னோட குரலை கேட்டா உனக்கு வேலைக்காரி மாதிரி கேக்குதா? நான் அவருடைய பொண்டாட்டி முத்தழகி. ஓ, அக்கா பேசுறீங்களா? எப்படி இருக்கீங்க? அக்காவா? என்ன போய் எதுக்குடி அக்கான்னு கூப்பிடுற? யாரு நீ? சாரி, நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா பேசுறேன்க்கா. அவரை கால் பண்ண சொல்லுங்க. ஏய், ஹலோ ஹலோ. ஏய் ஏய், மாட்டிக்கிட்டோம். அண்ணி, என்னாச்சு அண்ணி? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? என்னக்கா? யார் அது போன்ல? அண்ணி, யார்கிட்ட இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? ஐயோ அக்கா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். யாருக்கா? எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க. சத்தியம். வாங்க. யாரு போன்ல? நீங்க சொல்லுங்க, யாரு போன்ல? ஏண்டி போன் எடுத்து பேசுனது நீ? உனக்குல தெரியணும் யார் போன்ல. என்ன கேள்வி கேட்காதீங்க. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எவ்வளோ ஒருத்தி போன் பண்ணா யாருன்னு கேட்டேன். நீ யாருன்னு என்னையே திருப்பி கேக்குறா. இந்த வீட்டு வேலைக்காரியான்னு என்னையே கேக்குறா. நான் உங்க பொண்டாட்டின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அக்கான்றா. என்ன அக்கான்னு கூப்பிட அவ யாரு? யார் அது போன்ல? சொல்லுங்க. கூட யாரா இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் தானே? யார் அது? இல்ல, எனக்கு யாரும் தெரியலப்பா. சும்மா பொய் சொல்லாதீங்க. நம்பரை பார்த்த உடனே உங்க முகம் மாறினதை நான் பார்த்தேன். யார் அது? யாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஸ்டோர் பண்ணிருக்க மாட்டேன். நீங்க எதுக்கு இங்க ஸ்டோர் பண்ணணும்? அவ நம்பர் தான் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கும் போல இருக்கே. யாருன்னு சொல்லுங்க. சும்மா பேசிக்கிட்டே இருக்காத, எனக்கு வேலை இருக்கு. நில்லுங்க. எங்க நழுவ பாக்குறீங்க? போனை கொடுங்க. உங்க எதிர்க்கே அந்த நம்பரை போட்டு பேசுறேன். யாருன்னு தெரிஞ்சிடும். போன் எடுக்காம எங்க போனீங்க? ஏய், அவர் பேசல. இப்பவும் நான் தான் பேசுறேன். நீ யாருன்னு சொல்லு. ஹலோ ஹலோ. ஐயோ, மறுபடியும் போன் கட் பண்ணிட்டாங்க. முதல்ல நீங்க நினைச்சு பேசினா, நான் பேசினதும் கட் பண்ணிட்டா. டேய், இந்த மாதிரி யாராவது கிண்டலா போன் பண்ணுவாங்க, வீட்டுல குழப்பத்தை உண்டு பண்ண. இதெல்லாம் போய் பெருசு பண்ணிட்டு இருக்கிய. கொடு போன கொடு. எதுங்க இது? யாருங்க அவ? என்னடி யாருன்னே தெரியலன்னு சொல்றேன், சும்மா சும்மா கேட்டுக்கிட்டு. ஏங்க, நீங்க நினைச்சு தானே என்கிட்ட பேசுனா? உனக்கு அறிவு இல்ல? சொல்றேன் எனக்கு தெரியாதுன்னு. சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்றத கேக்குறது? ஐயோ, பாத்தியா வள்ளி இந்த அநியாயத்தை? எவ்வளவு என் புருஷனுக்கு போன் பண்றா, நான் பேசினா கட் பண்றா. இவர் என்னடா அலட்சியமா பேசிட்டு போறாரு. ஐயோ அக்கா, இங்க வாங்க. எல்லாம் போய் சும்மா விட்டுறாதீங்க. அப்படி விட்டா நம்ம பாடு திண்டாட்டம். போங்க, போய் கேளுங்க அக்கா, போங்க. ஏ வள்ளி, தேவையில்லாம அண்ணியை ஏத்தி விட்டுருக்காத. அவங்க ஏற்கனவே குழம்பி போயிருக்காங்க. இத பாருங்க அண்ணி, அண்ணன் இந்த மாதிரிலாம் கண்டிப்பா கிடையாது. தேவையில்லாம உங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அக்கா, இவர் ஒரு ஆம்பளை தானே, அதான் இன்னொரு ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. நீங்க விடாதீங்க, போய் என்ன கேளுங்க அக்கா. நல்ல வேலை கவிதா இங்க இல்ல, இல்லன்னா அவளையும் குழப்பிருப்பீங்க. மாமா, என்ன மாமா இவ்ளோ நடக்குது? நீங்க பாத்துட்டு சும்மாவே உட்கார்ந்திருக்கீங்களே. உங்க பையன் எவ்வளவு மாறி போயிட்டாரு பாத்தீங்களா மாமா?
ஆளா மாறினது இப்பதான் உனக்கு தெரியுதா? தங்கச்சி மேல உயிரா இருந்தவன் அந்த தங்கச்சியே எதிரியா நினைக்க ஆரம்பிச்சானே, அப்பவே அவன் மாற ஆரம்பிச்சுட்டாமா. பெத்த அப்பனைய இஷ்டம் இருந்தா வீட்டுல இருங்க, இல்லனா வெளியே போங்கன்னு சொன்னால அப்பவே முழுசா மாறிட்டாமா. அப்பவே மாறிட்டவன போய் இப்ப மாறிட்டானான்னு என்கிட்ட கேக்குறேன். அக்கா, மாமாவும் ஆம்பளைதான், அதான் நைஸா நழுவுற மாதிரி பேசுறாரு. என்ன 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 சொன்ன வள்ளி? ஒண்ணும் இல்ல. அத விடுங்க மாமா. இப்ப நான் என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. நான் என்னமா சொல்ல முடியும்? கடற்கரை உனக்கு சாதகமா நடந்தப்பெல்லாம் நீ என்ன தட்டி கேட்க கூப்பிடல. இப்போ உனக்கு பாதகமா மாறிட்டான்னு தெரிஞ்சோன்னா என்ன கூப்பிடுற? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, அவனை கண்டிச்சு திருத்துற ஸ்டேஜ் எல்லாம் எப்போ தாண்டிடுச்சுமா. இனிமே அவனா உணர்ந்து திருந்தினாதான் உண்டு. எங்க எங்க கிளம்பிட்டீங்க? அவளை நேர்ல பாக்கவா? என்னடி இன்னும் அந்த விஷயத்தை விடலையே? எப்படிங்க விடுறது? எப்படி விடுறது? நீங்க சொல்றது போய் தானே என் உள் மனசுக்கு படுது. நான் எவளையும் பார்க்க போல, சைட்டுக்கு தான் போறேன். நீங்க இப்படி வெறும் வாயால சொன்னா நான் நம்ப மாட்டேன். பின்ன எதுல சொன்னா நம்புவேன்? எப்படி சொன்னா நம்புவேன்? போன்ல பேசுனது யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. என்ன ஏன் தயங்குறீங்க? என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. ஏங்க ஏன் தயங்குறீங்க? அப்ப நீங்க சொன்னது பொய்யா? யாருங்க அவ? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா எனக்கு தெரியாது. பெட்டியில எடுத்துட்டு வந்து இங்க வைங்க. சரிங்க சார். வாசு, வாசு எல்லாமே முடிஞ்சதா? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. எல்லாமே கரெக்டா செக் பண்ணீங்களா? எல்லாம் செக் பண்ணியாச்சுப்பா. ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நாங்க 2 பேரும் எல்லாமே செக் பண்ணிட்டோம். நீ உடனே கான்ட்ராக்ட் காரனுக்கு போனை போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போக சொல்லுமா. அப்ப எல்லாமே முடிஞ்சதா? ஆமாமா. ஏங்க நிக்கிறீங்க? வாங்க இங்க. என்ன சார், அன்னைக்கு கான்ட்ராக்ட் மீட்டிங்ல எது கேட்டாலும் முடியாது முடியாதுன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி முடிஞ்சதா? இல்ல மேடம்,
நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு மேடம். இங்க பாருங்க, உலகத்துல முடியாதுன்னு சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அது பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா முடியும்னு சொல்றதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த உலகத்துல துணிஞ்சு எந்த காரியம் வேணாலும் சாதிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கங்க. அன்னைக்கு கான்ட்ராக்ட் ஃபைல் பார்த்துட்டு இருக்கும் போது என்ன சொன்னீங்க? உங்க அனுபவத்துக்கு முன்னாடி நான் வேஸ்ட்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா, உங்க அனுபவத்துக்கு முன்னாடி என் ஆர்வம் ஜெயிச்சு காட்டிருக்கேன். கட்டிங் மாஸ்டர், எலக்ட்ரிஷியன். உங்க வேலை மேல அவ்வளோ அலட்சியம். கரண்ட் போனா எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு எலக்ட்ரிஷியன், கொடுத்த அளவை விட ஜாஸ்தி கட் பண்ற ஒரு கட்டிங் மாஸ்டர். எப்படி சார் நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தீங்கன்னா நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்? ஏப்பா, நாங்க ஒன்றும் பரம்பரை பணக்காரங்க இல்லை. நாங்களும் வட்டிக்கு வாங்கி தானே இந்த வியாபாரம் பண்றோம். இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு சின்ன நஷ்டம் வந்தா கூட எங்களால தாங்கிக்க முடியாது. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணாம எங்களோட கொஞ்சம் ஒத்துழைங்க. போங்க, வேலையை பாருங்க. போங்க போங்க. செல்லம்மா, இனிமே நீ டென்ஷனே படாத செல்லம்மா. நீ சாதிச்சுட்ட. இனி எதை பத்தியும் கவலைப்படாத. இவனை கிடக்குறாங்க, விடுமா. ஆமாங்க, இனிமேல் நம்மளை யார் ஏமாத்துறாலும் சும்மா விடக்கூடாது. வாசு, முதல்ல எல்லாமே கரெக்டா பேக் பண்ணி டெலிவர் பண்ணிடுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் செக் வந்த உடனே கலெக்ஷன் கணக்க பார்த்துட்டு நமக்கு வர லாபத்துல 20% எல்லாருக்கும் கொடுத்துருங்க. ஒரே மாதிரி பிரிச்சு கொடுத்துடலாங்களா, இல்ல கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறதா சம்பளம். இது அவங்க உழைப்புக்கு கிடைக்கிற போனஸ். எல்லாருக்கும் சமமா கொடுத்துருங்க. கரெக்டா சொன்ன செல்லம்மா. டேப்பா, அந்த பண்டல் எடுத்து வைப்பா. என்ன மிஸ்டர் ஏகே, எங்க கிளம்பிட்ட? எங்கேயோ போறேன், உனக்கு என்ன? எங்க போற? செல்லம்மாவை பார்க்க போற? தேவையில்லாம பேசாத. சரி சரி. ஆமா, உன் காலேஜ பார்க்கணுங்கிற ஆர்வமே உனக்கு இல்லையா? எனக்கு காலேஜை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. ஆனா நான் காலேஜை பார்த்தா என் மனசுதான் கஷ்டப்படும். ஏன்னா நான் பார்த்து பார்த்து கவனிச்ச காலேஜ் அது. நீ அதை கேவலப்படுத்திருப்ப. நீயா அப்படி நினைக்காத. நான் காலேஜ்ல எவ்வளவு வசதி பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அது உனக்காக பண்ணி வச்சிருப்பேன். ஒரு காலேஜோட நல்ல பேருங்கிறது வசதிகளால மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குற நல்ல பேரை வச்சுதான். என்னைக்கு நீ காலேஜ்ல காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கே இந்த காலேஜோட மானம் போச்சு. போத நிறுத்தியா? காலேஜ் நல்லபடியா நடத்தி உன் மூஞ்சில கரிய பூசின பாரு. வாசு. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. சார், இவன் பேரு மகேஷ். எனக்கு தெரிஞ்ச பையன். +2ல நல்ல மார்க் வாங்கியிருக்கான். அதிகமா செலவு பண்ணி படிக்கிற அளவுக்கு இவனுக்கு வசதி இல்ல. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி உங்க காலேஜில் இவனை சேர்த்துக்கணும். டேய், அந்த மார்க் ஷீட்டை கொடு. இந்தாங்க சார், இதை பாருங்க. பரவாயில்லையே, எல்லாத்துலயும் நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். வெரி குட். சார், இவனுக்கு சீட்டு கிடைக்கும்ல சார்? வசு, காலேஜ் என் கண்ட்ரோல்ல இருந்தா கண்டிப்பா இந்த பையனுக்கு நான் சீட் கொடுத்துருப்பேன். ஆனா இப்ப காலேஜ் என் பொண்டாட்டி கண்ட்ரோல்ல இருக்குங்கிறது உனக்கே நல்லா தெரியும். சோ இந்த விஷயத்துல அவதான் முடிவு எடுக்கணும். சார், நீங்க சொன்னீங்கன்னா மேடம் கண்டிப்பா கேட்பாங்க சார். இல்ல வாசு, இப்பதான் காலேஜ் விஷயமா ஒரு சின்ன ஆர்குமெண்ட் நடந்தது. மறுபடியும் இதை பத்தி பேசணும்னு வச்சுக்கேன், சண்டை தான் வரும். நீ ஒண்ணு பண்ணு, இந்த பையனை கூட்டு உள்ள போய் பாரு. நான் ரெக்கமெண்ட் பண்ணதா சொல்லு. அப்படியே சொல்றேன் சார். நான் உள்ள போய் பார்க்கறேன் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வரே வாசு. சரிங்க சார். வண்டி எடு. சரி சார்.
வா உள்ள போ. சரிங்கண்ணா. ஓ நேயா இவன் இங்க நின்று இருக்கிறான். அதானே. என்ன வாசு என்ன ரூட் மாதிரி வந்துட்டியா? என்ன மேடம் வீட்டு வாசல் நிக்கிற? வாசு பையன் யாரு? உன் தம்பியா? எனக்கு தெரிஞ்சவரோட பையன் +2 முடிச்சிருக்கான். நம்ம காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படுறோம். அம்மா காலேஜுக்குறாப்ல. இனிமே அது எங்க காலேஜ், எதுவா இருந்தாலும் என்னன்னு சொல்லு. நான் சொன்னதான் மேடம் கேட்பாங்க. நான் மேடம்கிட்டே பேசிக்கிறேன். ஓ பாப்போம் பாப்போம். வாயா உள்ள வா வா. மேடம் குட் மார்னிங் மேடம். வணக்கம் மேடம். வாங்கய்யா. மேடம் நீங்க சொன்னப்பெல்லாம் உங்க பேச்ச கேட்காம வெளியே போனவங்க எல்லாம் இப்ப உங்களை தேடி வந்து நிக்கிறாங்க. யார பத்தி சொல்ற? வேற யார? சார் வந்துக்கிறாரு. என்ன வாசு, வாசல் வரைக்கும் வந்துட்டல, உள்ள வா. கூப்பிட்டாங்கல்ல, வர வேண்டியதானே. வா. என்ன இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன? சாரி மேடம், அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசிட்டேன். இவன் எனக்கு தெரிஞ்ச பையன், +2ல நல்ல மார்க் வாங்கியிருக்கான். பிஇ படிக்கணும்னு ஆசைப்படுறான். அதான் நம்ம காலேஜில் சேர்த்து விடலான்னு. ஏன் வாசு பையனை வேற காலேஜில் சேர்த்து விட வேண்டியதானே? இல்ல, இங்கதான் டொனேஷன் கேட்காம மார்க் மட்டுமே பார்த்து சீட்டு கொடுப்பாங்க. அதான். நீ எந்த காலத்துல இருக்கிற நீ? இப்பெல்லாம் இந்த காலேஜ்ல நிறைய மார்க் வாங்குற பசங்களுக்கு சீட்டு இல்ல, நிறைய மால் வச்சுங்கிற பசங்களுக்கு தான் சீட்டு. புரியல? ஆமா, இந்த பையனாண்டா எவ்வளவு தேரம்? என்ன மேடம், அவரு டொனேஷன் கேட்கிறாரு, நீங்க எதுவுமே பேசாம சும்மா இருக்கீங்க. இவங்க டொனேஷன் கேக்குறதே நான் சொல்லிதான். அதுலயும் நீ ரெக்கமெண்டேஷன் பண்ணி சீட் கொடுக்கணும்னா 2 மடங்கு டொனேஷன் அதிகமாகும். என்ன மேடம் ரொம்ப அநியாயமா கேக்குறீங்க? அப்படிதான் கேட்பேன். அன்னைக்கு நீ வேலையை விட்டுட்டு போகும்போது என்ன பேச்சு பேசிட்டு போன? ₹1,00,000 கொடுத்தா கூட இங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொன்ன. இந்த காலேஜ்ல வேலை பார்த்த அட்டெண்டர் உனக்கே இவ்வளவுனா இந்த காலேஜ்க்கே சொந்தக்காரி எனக்கு எவ்வளவு இருக்கும்? மேடம், என் மேல உள்ள கோவத்தை ஏன் இந்த பையன் மேல காட்டுறீங்க? ஏகே சார் இந்த பையனுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்றேன்னு சொன்னாரு. அவர்தான் உங்களை பார்க்க சொன்னாரு. ஏகே சார் என்ன யார் சொன்னாலும் டொனேஷன் இல்லாம இந்த காலேஜ்ல சீட் கிடையாது. டொனேஷன் கொடுக்குற அளவுக்கு இந்த பையனுக்கு வசதி இல்ல மேடம். வசதி இல்லாதவன் எதுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்? இவனையும் உன்ன மாதிரி எங்கேயாவது எடுபடி ஆக்க வேண்டியதானே? பணக்காரங்கிற திமிரில் ஆடாதீங்க மேடம். கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்தேன். ஆனா மனசே இல்லாதவங்க கிட்ட மனசாட்சி எதிர்பார்க்கறது தப்புதான். நீ வாப்பா, உன்னுடைய மார்க்குக்கு ஒரு நல்ல காலேஜ்ல உனக்கு இடம் கிடைக்கும். இந்த பக்கம் திரும்பி வந்துடாத. என்ன மேடம் இப்படி பேசிட்டு போறான்? பேசட்டும். வாங்க வாங்க போலாம். சரிங்க மேடம். ஏன் வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன, நான் வீட்ல இருக்கும்போது நீ எதுக்கு ஃபோன் பண்ண? ஐயோ, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா? பிரச்சனை ஆகாம இருக்குமா? நீ ஃபோன் பண்ண நேரம் நான் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி ஃபோன் எடுத்துட்டா. ஃபோன் எடுத்தவள நீ வேலைக்காரியான்னு கேட்டிருக்க? திடீர்னு அவங்க ஃபோன் எடுத்ததும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் தெரிஞ்சது இல்ல, அப்புறம் அக்கான்னு சொல்ற? என்னது, வயசுல பெரியவங்கள அக்கான்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? உனக்கு அக்காவா? ஏதோ சைட்ல வேலை செய்யற பொண்ணுன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிருக்க வேண்டியதானே? சாரிங்க, அவங்க திடீர்னு போன் எடுத்ததும் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம குழம்பி போயிட்டேன். ஆமா, நீயும் குழம்பி என்னையும் கொலை போட்டு வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்களாவது ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. நீ ஏதாவது பேசுவ, நாங்க அதை சமாளிக்கணுமா?
எங்க நான் சமாளிக்கிறது? சரி, அடுத்த தடவை என்ன வச்சுக்கிட்டு அவ ஃபோன் பண்ணல, நீ பேச வேண்டியதானே? பேசாம டொக்குன்னு போனை வச்சுட்ட. அது அவளுக்கு சந்தேகமாயிடுச்சு. என்ன கொடன்னு குடஞ்சி எடுத்துட்டான். எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு எவ்வளவு சொல்லி பார்த்தேன். அப்புறம் கடைசியில அவ தலையில சத்தியம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் அவ நம்படான்னு நினைக்கிறேன். அச்சச்சோ, அக்கா தலையில ஏன் போய்? அக்காவா? சாரி. அதுக்காக ஏன் அவங்க தலையில போய் சத்தியம் பண்ணீங்க? பாவம். எல்லாம் என்னாலதான். சரி விடுங்க, இனிமே நான் உங்களுக்கு போனே பண்ணல. ஏதாவது நான் மெசேஜ்ல அனுப்புறேன். சரி, இவ எதுக்கு போன் பண்ண அத சொல்லு. அது ஒரு கம்பெனில இருந்து நாளைக்கு நான் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு போறதுக்காக உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலாமே தான். அத போன்லயே சொல்லிருக்க வேண்டியதானே? அத பண்ண போய் தானே பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன திடீர்னு உனக்கு வேலைக்கு போற ஆசை வந்துருச்சு? இல்ல, நாள் முழுக்க வீட்லயே சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. அதான். இந்த காலத்துல டைம் பாஸ் பண்றதுக்கு எத்தனையோ வசதி இருக்கு. நீ என்னமோ போர் அடிக்குதுன்னு சொல்ற? அது சரி, டைம் பாஸ் பண்றதுக்கு எவ்வளவு வசதி இருக்கு. ஆனா அந்த வசதி அனுபவிக்கிறதுக்கு எனக்கு வசதி வேண்டாமா? பார், செலவுக்கு பணம் அதிகமா வேணும்னு கேளு, நான் தரேன். வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல, கஷ்டமா இருக்கு. நீங்க எங்க அப்படி ஃபீல் பண்றீங்க? எவ்வளவுதான் நீங்க எனக்காக செலவு பண்ணாலும் நானே சம்பாரிச்சு என் சொந்த கால நிக்கும் போது எனக்கு என் மேல ஒரு தனி நம்பிக்கை வரும். இது கூட நான் சொல்லல, நீங்க சொன்னதுதான். எப்பவும் நீ ஒண்ணு மட்டும் தான் நம்பணும், அடுத்தவங்களை எதிர்பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சொன்னதை என்கிட்டயே திருப்பி சொல்லி என்னையே மடக்கிற. என்னையோ டிசைட் பண்ணிட்ட, தடுக்கவும் முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். அது கொஞ்சம் எடுத்து பாருங்க. அங்க வேற ஏதாவது இருக்கா? செல்லம்மா வா. சாப்பிடலாம் வா. நீங்க என்னங்க கேரியர் கொண்டு வந்திருக்கீங்க? உனக்காக தான் வீட்டுல சூடா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். அட, நீங்க சமைச்சீங்களா? ஏங்க, நான் பக்கத்துல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருப்பேன். நான் இருக்கும்போது நீ எதுக்காக ஹோட்டல்ல சாப்பிடணும்? நீ வா சாப்பிடலாம் வா. வா உள்ள வா. உட்காரு. ஏன் செல்லம்மா, ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுதுங்கிறதுனால காலைல டிஃபன் சாப்பிடாமல வருவாங்க? பசி எடுக்காது? அதுக்காக தான் நான் உனக்கு சூடா டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ, நான் கை வாஷ் பண்ணிட்டு வரேன். நீ கை கழுவ எங்கேயும் போக வேண்டாம். இந்தா இதுலயா? பரவாயில்ல, இதுலயே கை கழுவிடு. அப்புறமா நான் கீழே கூட்டிடுறேன். சரிங்க. ஆமா, சித்தப்பா எங்க? இப்பதான் சாப்பிடறதுக்கு அவர் போனாரு. எனக்கும் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவரை வெயிட் பண்ண சொல்லிருப்பேன். நானும் உங்க பின்னாடியே வந்துடலான்னு பார்த்தேன், ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போதுங்க. இன்னைக்கு அவருக்கு ஏன் டிஃபன் சாப்பிட கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். சாப்பிடு. போதுங்க. எங்க நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, நீங்க முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க. இரு. பொண்டாட்டிங்க மட்டும்தான் புருஷங்க சாப்பிட்ட எச்சில் தட்டுல சாப்பிடுவீங்களா? நாங்க சாப்பிட கூடாதா? இது பாரு, இன்னைக்கு நீ சாப்பிட்ட தட்டுல நான் சாப்பிட போறேன். நீ சாப்பிட முடியும். என்ன ஐயோ? எங்க யாராவது பார்த்தா கிண்டல்? யாரு எவன் கிண்டல் பண்ணுவான்? ஏன் பொண்டாட்டிய நான் கவனிக்கிறேன். நீ சாப்பிடு. சாப்பிடு செல்லுமா. இந்த சட்னி வச்சுக்கோ. ஐயோ, போதுங்க. சாப்பிடு. நல்லா இருக்கா? சாப்பிடு.
என்ன செல்லம்மா நீ அணில் மாதிரி குறிச்சு குறிச்சு சாப்பிடுற? இப்படியா சாப்பிடுறது? வயிறு ரொம்ப வேண்டாம், நிறைய எடுத்து சாப்பிடு. இரு, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். ஏங்க வேண்டாம். ஏன் வெக்கப்படுற? இந்த ரூம்ல நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். வேண்டாங்க. சொன்னா கேளு செல்லம்மா, புருஷன் தானே ஊட்டுறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.